ஆசிரியர் பணிக்காக அயராது தயாராகி கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இனிய வணக்கங்கள். ஏற்கனவே நம்ம டிஆர்பி டிஎன் டெட் பேப்பரில் 2023 கேட்ட பேப்பர் 2க்கான சில கொஷின் பேப்பர்ஸுக்கு ஆன்சர் கீ பார்த்துட்ருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி 7/2/2023 ஃபோர்நூன் கேட்ட கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீயை பார்க்க போகிறோம். சார், இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் பார்க்கணுமா? இதெல்லாம் பார்க்கறதால என்ன யூஸு? இதே கொஷினையாக அப்படியே கேட்க போகிறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நான் என்ன விஷயம்னா, இதே கொஷினை கேட்பாங்க அப்படிங்கிறத விட மேத்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாடலில் தான் கேட்பாங்க. இன்னொன்று, இந்த கொஷின்ஸுக்கெல்லாம் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு நம்ம சொல்லக்கூடிய ஷார்ட்கட்டோ அந்த ஐடியாஸோ தெரிஞ்சது அப்படின்னா இதே மாடலில் அவங்க கேட்குறப்ப உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது. சரிங்களா? சரி, வாங்க இந்த கொஷின் பேப்பருக்கு போகலாம். இதில் 91வது கேள்வி. கூற்று 1. ஒன்றை விட அதிகமான ஒரு எண்ணானது 1 மற்றும் அதே எண்ணை மட்டுமே காரணிகளாக பெற்றிருப்பின் அது பகா எண் எனப்படும். பாருங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். 1 விட அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு எண். ஏன்னா 1 மட்டும் பகு எண்லையும் வராது, பகா எண்லையும் வராது. 1 மட்டும் அதே நம்பர் தான் காரணியாக இருக்குன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பகா எண்ணுன்னு சொல்லுவோம். அடுத்தது, ஒரு எண்ணானது 2ற்கும் மேற்பட்ட காரணிகளை பெற்றிருப்பின் அந்த எண் பகு எண் எனப்படும். ஆமாம், 2க்கு மேலே காரணி இருந்துச்சுன்னா அதை நம்ம பகு எண் காம்போசிட் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ 2 கூற்றுமே சரி. போத் 1 and 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்து 92. ரூபாய் 3600 எக்ஸ் மற்றும் ஒய்க்கு 5:7 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் எக்ஸ் பெறும் பங்கு. ஸோ பாருங்கள், மொத்த தொகை 3600. அதை எவ்வளோ விகிதத்தில் பிரிக்கிறாங்கன்னா 5:7. அப்போ மொத்த பங்கு 5 12. மொத்த பங்கு 12. அவங்க யாரோட பங்கு கேட்குறாங்கன்னா எக்ஸு. முதல்ல இருக்கிறது தான் எக்ஸ் இல்லையா? அப்போ எக்ஸோட வேல்யூ 5. ஸோ 12 12, 12 36, 2 0. அப்போ 300 5 பெருக்கணும்னா 3 5 1500. ஆப்ஷன் டி. இது ஏற்கனவே நிறைய கொஸ்டின் பேப்பரில் கேட்ட மாடல் தான் பாருங்கள். அடுத்ததாக அடுக்கு குறியீடு வடிவத்தில் குறித்தது. அதை விரிவாக்கும் போது 1ஆம் இலக்கத்தில் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், 25/23. 5ன்னு முடியுதுன்னா பவரில் என்ன நம்பர் இருந்தாலும் கடைசியாக என்ன தான் முடியும்னா 5 தான் முடியும். ஸோ 1க்கு ஆன்சர் சி. இதோ இருக்குது பாருங்கள். இது 44/44. இதுக்கு அப்படியெல்லாம் முடியும்லாம் சொல்ல முடியாது. லாஸ்ட் நம்பரை மட்டும் எடுத்துக்கலாம். 4/2. 4/2 என்ன வரும்? 16. கரெக்டுங்களா? ஏன்னா 4 ஸ்கொயர் 16. யூனிட் டிஜிட் என்னவாக இருக்குது? 6. இந்த 4/44 நான் 4 ஸ்கொயர் பவர் 22 எழுதலாமா? இந்த பவரில் இருக்கக்கூடிய 44 2 22 எழுதுகிறேன். ஏன்னா 4 ஸ்கொயர்னால் கடைசி என்ன முடிஞ்சிருக்கு? 6. அப்போ அந்த கடைசி நம்பர் மட்டும், ஏன்னா எல்லாத்துலேயும் 1ஆம் இலக்கம் தான் கேட்குறாங்க. அதனால் 1ஆம் இலக்கத்தை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 6/22ன்னு அர்த்தம். கடைசியாக 6ன்னு முடியுதுன்னா 6 நீங்கள் பவரில் என்ன இருந்தாலும் லாஸ்ட் நம்பர் 6 தான் முடியும். ஸோ 2வது கேள்விக்கான ஆன்சர் 6. ஆப்ஷன் டி. சாரி, ஆப்ஷன் டி இல்லை, அந்த கொடுத்துருக்கிறதுல இந்த பக்கம் ரைட் சைடில் டி. 1க்கு சி, 2க்கு டி ஆச்சா? அடுத்தது 89/21. 9ன்னா இப்போ பாருங்கள், 9 ஸ்கொயர் பண்ணோன்னா 81 2 வாட்டி பண்ணுறோன்னா கரெக்டாக? அதை 9 ஸ்கொயர். இங்கே பவரில் என்ன இருக்குது அப்படின்னா 21 இருக்குது. அப்போ நான் இந்த 9 ஸ்கொயரை பவரில் 10 முறை போடுறேன்னு வச்சுக்கோங்க. பவர் அப்போ ஈர்ப்பைத்து 20 ஆகிடும். இங்கே 81, அதாவது 1/10ன்னு அர்த்தம். 1 எத்தனை வாட்டி பெருக்கினா என்ன தான் வரும்? 1 தான் வரும் கடைசியாக. அப்போ கரெக்டாக இது 1. நமக்கு 20 ஈர்ப்பைத்து 20 தான் ஆயிருக்கு. அங்கே என்ன இருக்குன்னா 21 இருக்குது. அப்போனா இன்னொரு 9 தேவைப்படுது. இங்கே லாஸ்ட்டாக 1ன்னு முடிஞ்சிருக்கு. அப்போ 9 9. ஸோ இதோட பவரில் பார்க்குறப்ப என்னென்னு முடியும் அப்படின்னா 9ன்னு முடியும். எங்கே இருக்குது? தோ ஆப்ஷன் பி. 3வதுக்கு பி. சி டி பி. பெரும்பாலும் இதை வச்சே சொல்லிட முடியும். இருந்தாலும் எங்கே வரும்? 9. இப்போ சொன்ன இந்த ஐடியாவே பண்ணலாம். 9/2ன்னா என்னென்னு முடியுது? 9. அப்போ 9/2 ஹோல் பவர் 6. அப்போ 1/6ன்னு அர்த்தம். 1/6னா 1 தான். அப்போ இங்கே கடைசியாக என்னென்னு முடியுது அப்படின்னா 1ன்னு முடியுது. ஸோ 4வதுக்கு இ. ஸோ சி டி பி இ. சி டி பி இ எங்கே இருக்குது? இதோ இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் சி. சி டி பி இ. ஆப்ஷன் சி தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. ஓகேவா? அடுத்தது 94. ஃபிபொனாச்சி எண் தொடரில் ஒவ்வொரு டேஷாவது உறுப்பும் 3இன் மடங்காகும். அப்படின்னா ஃபிபொனாச்சி எண் தொடர் எழுதி பார்ப்போம். 3ஓட மடங்காக எங்கே வருதுன்ட்டு. 1 1 2 1 2 3. 3ஓட மடங்கு வந்துருச்சு பாருங்கள். எத்தனாவது நம்பர் வருது? 1 2 3. 4வது நம்பர் தான் 3இன் மடங்காக வருது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4. முடிஞ்சிச்சு. நீங்கள் ஒவ்வொரு 4வது நம்பரும் இப்போ 4வது 8வது 12வதுன்னு பார்த்தீங்கன்னா
அதெல்லாம் 3ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடிய நம்பராக இருக்கும். 95 ஈகிள் என்ற வார்த்தையின் குறியீடு HDJOH எனில் பேர்ட்ஸ் என்ற வார்த்தையின் குறியீடு. பாருங்கள், ஈகிள் ஈக்கு அடுத்த 3வது எழுத்து FGH அது எங்கே கொடுத்துருக்காங்க. ஏவுக்கு அடுத்த 3வது எழுத்து ஏ, அப்புறம் BCD டி. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் அடுத்த 3வது எழுத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கான கொஷின்லேயும் அதே மாதிரி பிக்கு அடுத்த 3வது எழுத்து CDE. ஆன்சரில் எங்கே முதல்ல வருது, இதில் வரல, இதில் வரல. அடுத்தது ஐக்கு அடுத்த 3வது எழுத்து JKL. எல் எங்கே வருது, இங்கே மட்டும்தான் வருது, இங்கே வரல. முடிஞ்சிச்சு. நீங்கள் எல்லாத்தையும் உட்காந்து எழுதணும்லாம் கிடையாது. நீங்கள் வேணால் RDSக்கு இது மாதிரி யோசிச்சு பாருங்கப்பா அடுத்தடுத்து. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இதே தான் வரும், ELUGV தான் வரும். நம்ம எக்ஸாமில் பண்ணும்போதெல்லாம் உட்காந்து எல்லாத்தையும் யோசிச்சுட்டோம்னு கிடையாது. இந்த ஒவ்வொன்றா பார்த்துட்டு இது வரும் வராதுன்னு டக்குன்னு முடிவு பண்ணிவிட்டு ஆன்சரை சூஸ் பண்ணிடலாம் பாருங்கள். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்கிறது. சரியா? அடுத்தது 96 2/5x வகுத்தல் 2/x = 2/20. பாருங்கள், 2/5x by 2/x. வகுத்தலில் கீழே இருக்கிறது மேலே வருதுன்னா பவரில் என்ன ஆகிடும்னா அது ப்ளஸ் இருந்தால் மைனஸ் ஆகிடும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆகிடும். அப்போ +x மேலே வரும்போது -x. 5xல் 1x போயிடுச்சு அப்படின்னா 4x. இதுதான் ஈக்குவல் டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2/20. பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவரை ஈக்குவல் பண்ணலாம். அப்போ 4x = 20. 1 நாள் 4, 5 20. ஸோ ஆன்சர் 5, ஆப்ஷன் ஏ. ஓகேவா? 97 பாருங்கள். ஒரு பலகோணத்தின் ஒவ்வொரு உட்கோணமும் 180 டிகிரிக்கும் குறைவாக இருக்குமெனில் அப்பலகோணம் டேஷ் எனப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்ஷன் கொடுக்கும்போது A and B ரெண்டுத்தையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்கூல் புக்கில் 8th புக்கில் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒரு பலகோணத்துடைய ஏதாவது ஒரு உட்கோணம் 180 டிகிரிக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா, எப்படி, ஏதாவது ஒரு உட்கோணம் 180 டிகிரியை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா குழிவு பலகோணம் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு உட்கோணம் 180 டிகிரி அதிகமாக இருந்துச்சுன்னா, எல்லா உட்கோணமும் அதாவது ஒவ்வொரு உட்கோணமும் 180 டிகிரியை விட குறைவாக இருந்துச்சுன்னா அதை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா குவிவு பலகோணம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ சரியான விடை குவிவு பலகோணம். ஒவ்வொரு உட்கோணமும் 180 டிகிரியை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது குவிவு பலகோணம். ஏதாவது ஒரே ஒரு உட்கோணம் 180 டிகிரியை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது குழிவு பலகோணம். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததாக 98 பின்வருவனவற்றுள் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்கள் நிரப்பு கோணங்கள் ஆகும். இல்லை, இங்கேயே தப்பாயிடுச்சு. நம்ம ஏற்கனவே 6ஆம் தேதி கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது இதே மாதிரியான ஒரு கொஸ்டினை பார்த்துருந்தோம். இதை பேஸ் பண்ணி சம்மாக கேட்டிருந்தாங்க அவங்க. வட்ட நாற்கரத்துடைய எதிர்கோணங்கள் நிரப்பு கோணங்கள் கிடையாது, மிகை நிரப்பு கோணங்கள். அதாவது வட்ட நாற்கரத்துடைய எதிர்கோணத்தை கூட்டணும்னா எவ்வளோ வரும்னா 180 டிகிரி வரும். நிரப்பு கோணம் மிகை நிரப்பு கோணம்னா என்னங்கிறதெல்லாம் அந்த 6th ஸ்டாண்டர்ட் வடிவியல் ஃபஸ்ட்டு டேர்ம்லேருந்து நம்ம வீடியோ போட்டோம் பாருங்கள், ஆன்லைன் கிளாஸ் பார்த்தோம் பாருங்கள், அதில் சொல்லியிருக்கோம். கரெக்டாக? ஸோ 180 டிகிரி தான் வரும், நிரப்பு கோணங்கள் கிடையாது. அவங்களும் தவறானது தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் ஆன்சர். வேணா ஒன்றும் பார்த்துடலாம். அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட். அனைத்து வகை முக்கோணங்களுக்கும் நடுக்கோட்டு மையமானது முக்கோணத்தின் உள்ளேயே அமையும். ஆமாம், நடுக்கோட்டு மையம் முக்கோணத்துக்கு உள்ளவே தான் இருக்கும். சாய் சதுரத்தின் மூலைவிட்டங்கள் சமமெனில் அந்த சாய் சதுரம் ஒரு சதுரம். ஆமாம், என்ன சதுரத்தில் தான் மூலைவிட்டங்கள் சமமாக இருக்கும், சாய் சதுரத்தில் சமமாக இருக்காது. வட்டத்தின் சமநான்கள் வட்ட மையத்திலிருந்து சமதொலைவில் இருக்கும். ஆமாம், அப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இது தப்பாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ தான். அடுத்தது 99 பொறுத்துக. இது பார்த்தீங்கன்னா அந்த சிறப்பு கோணங்கள்லாம் பற்றி கோடு கோணம்லாம் பற்றி 6th ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து போட்டோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஷின். நேர்கோணம் அப்படிங்கிறது 180 டிகிரி. கரெக்டாக? பூஜ்ஜிய கோணன்றது தான் 0 டிகிரி. நேர்கோணம்னா இப்படி 2 பக்கமும் ஆப்போசிட்டில் போகிறது. பூஜ்ஜிய கோணம்னா 2 ஆங்கிளும் ஒரே சைடில் போகிறது. சரிங்களா? ஸோ 1க்கு D. 2 பூஜ்ஜிய கோணம் அப்படின்னா 0 டிகிரி C. நிரப்பு கோணம்னா 2 கூட்டினா 90 டிகிரி வரணும். அப்போ 3வதுக்கு B. 60 30 கூட்டினா 90. மிக நிரப்பு கோணம்னா 180 வரணும். அப்போ 4வதுக்கு A. ஸோ DCBA. DCBA. ஆப்ஷன் ஏ. சரிங்களா? அடுத்ததாக 100 x⁻50 + 30ஐ x - 1ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி. x - 1 அப்படின்னா எக்ஸ் என்னவாயிடும்னா -1 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா +1. எக்ஸோட வேல்யூ 1ன்னு அப்ளை பண்ணணும். இங்கே பாருங்கள், 1/15. இப்போ தான் சொன்னோம், 1ஓட பவரில் என்ன இருந்தாலும் 1 தான். +30. அப்போ 1 + 30 31 அப்படிங்கிறது தான் 100வது கேள்விக்கு உண்டான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்தது 101 பாருங்கள். ஒரு வட்ட வடிவ பூந்தோட்டத்தின் ஆரம் 14 மீட்டர்,
அந்த தோட்டத்தை சுற்றி 7 மீட்டர் அகலம் உள்ள வட்ட நடைபாதை உள்ளது எனில் அந்த வட்டப்பாதையின் பரப்பளவு. ஒரு வட்ட வடிவ பூங்கா சொல்லிட்டாங்க, அதனுடைய ஆரம் 14. இதை சுற்றி ஒரு தோட்டம் இருக்குது, அதோடைய அகலம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 7. இது இந்த பொதுமைய வட்டங்கள்னு சொல்லுவாங்க. இதில் நடுவில் இருக்கக்கூடிய இந்த இந்த பகுதியினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா பை இன்ட்டு r² மைனஸ் r². அப்போ அப்படின்னா பாருங்கள், ஆரம்ங்கிறது இந்த உள்ளே இருக்கிறது சின்ன ஆரம் 14, இது அகலம் ஒரு 7 சேர்ந்துருது. அப்போ 14 ஒரு 7 21. ஸோ இது கேபிட்டல் ஆர், இது ஸ்மால் ஆர். இந்த r² மைனஸ் r²ன்றதை எப்படி எழுதலாம் அப்படின்னா a + b a - b r + r இன்ட்டு r மைனஸ் rன்னு எழுதலாம். பையோட வேல்யூ என்ன போடலான்னா 22/7ன்னு போடலாம். கரெக்டாக? அப்போ 22/7 இன்ட்டு r + r இது ரெண்டுத்தையும் கூட்டுறோம். 21 14 கூட்டினோன்னா 35 இன்ட்டு r மைனஸ் r 21லேருந்து 14 கழிச்சோன்னா 7. ஸோ 7 7 கேன்சல் ஆகிடும். 35 இன்ட்டு 22 பெருக்கணும் அப்படின்னா 770 சதுர மீட்டர் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. ஆப்ஷன் டி. ஓகேங்களா? அடுத்ததான் 102. ஒரு போட்டித் தேர்வில் ஒவ்வொரு சரியான விடைக்கும் 1 மதிப்பெண் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு தவறான விடைக்கும் 1/4 மதிப்பெண் குறைக்கப்படுகிறது. ஒரு மாணவர் 100 கேள்விகளுக்கு பதிலளித்து 80 மதிப்பெண்கள் பெற்றார் எனில் அவர் எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்திருப்பார்? இது மெத்தடாக போடுறத விட உங்களுக்கு ஆப்ஷன்லேருந்து போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது என்னென்னா, கரெக்டான ஆன்சராக இருந்துச்சுன்னா 1 மார்க்கு, தப்பாக இருந்தால் 1/4 மார்க் குறைக்கிறாங்களாம். இப்போ இங்கே பாருங்கள், ஆப்ஷன் ஏவை எடுத்துக்கலாம். அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே சரியான கேள்விகளுக்கு எத்தனை கேள்வின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ கேள்விலாம் சரியான கேள்வின்னு வச்சுக்கோங்களேன். 81 கேள்விக்கு சரியாக பதில் சொல்லியிருந்தாருன்னா 19 கேள்விக்கு தப்பாக பதில் சொல்லியிருப்பார். அப்போ 81 கொஷனுக்கு 81 மார்க் வந்துடும். 19க்கு 19 கால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 19 கால் பார்த்தோம் அப்படின்னா என்னங்க 20, அப்போ 4.75 வரும். ஸோ 81ல் 4.75 போயிடுச்சுன்னா 80 வருமா? வராது. அப்போது இது ஆன்சர் கிடையாது. சரியா? அடுத்தது வருவோம் 82. இப்போ 82ன்னு எடுத்துக்கிறேன்னா கரெக்டான ஆன்சர் 82. அப்போ தப்பாக மீதி 18 பண்ணியிருப்பார். 82 பண்ணால் 82 மார்க்கு. 18க்கு 1/4 மார்க் குறைக்கணும். கரெக்டாக? அப்போ அப்படின்னா என்ன கிடைக்குது அப்படின்னா நாங்கள் 16 ஒரு 4.5 வருது. சரிங்களா? அப்போ 82ல் 4.5 போயிடுச்சுன்னா 80 வராது. அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. ரைட்டா? அடுத்தது 83க்கு வருவோம். 83 எடுத்தாலும் அப்படி தான் பாருங்களேன். 83 மீதி 17 வருது. அப்போ 17 1/4 எடுத்தோம் அப்படின்னா அதுவும் சொச்சமாக தான் வந்து நிற்கும். 3.75 அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ 4.25 அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இதுவும் கிடையாது. கரெக்டாக? 84 எடுக்கலாம். சரியான கொஷின் 84னா தவறான கொஷின் 16. சரிங்களா? அப்போ இதுக்கு 84 மார்க்கு. தப்பாக போனது 16னா 1/4 மார்க் குறைக்கிறாங்கன்னா 4 மார்க் ஆகிடும். 16 அப்போ 84ல் 4 போயிடுச்சு அப்படின்னா 80 அப்படிங்கிறது தான் சரியான விடை. கரெக்டாக? அப்போ 80 தான் அவங்க சொன்ன மார்க்கும் எடுத்திருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் சரி. இது வந்து ஆப்ஷனில் இருந்து போடணும் அப்படின்னா, சரிங்க சார் ஒருவேளை ஆன்சர் இருந்து போடணும் இப்படி ஆப்ஷன்லாம் இல்லாமல் அப்படின்னா, நான் அதுக்கும் உங்களுக்கு வழி சொல்கிறேன் பாருங்கள். மொத்தம் 100 கேள்வி. இது எக்ஸ் வந்து கரெக்டு, ஒய் வந்து தப்புன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸையும் ஒய்யையும் கூட்டினா 100. ஸோ 100 கேள்வி. அப்போ x + y = 100. கரெக்டாக ஆன்சர் பண்ணால் 1 மார்க்கு. அப்போ 1x. தப்பாக ஆன்சர் பண்ணால் 1/4 மார்க் மைனஸ் பண்ணுறாங்க. அப்போ -1/4y = இப்படி அட்டன் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ மார்க் கிடைக்குதுன்னா 80 மார்க் கிடைக்குது. கரெக்டுங்களா? இப்போ இங்கே பையில் 4 இருக்கிறதால 4ஆல் பெருக்கிடலாம். அப்போ 4x 4 பெருக்கும்போது 4 கேன்சல் ஆகிடும். ஒய்யை மட்டும் நிற்கும். 8 32 320. இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் கூட்டுங்க. +y - y கேன்சல் ஆகிடும். 1x ஒரு 4x 5x 100 ஒரு 320 420 கேன்சல் பண்ணோன்னா 1 5 5 8 5 40 மீதி 2 4 5 20. அப்போ எக்ஸ்ன்றது தான் சரியான கொஷின் வச்சுருக்கோம் இல்லையா? அப்போ 84. ஸோ எக்ஸோட வேல்யூ 84. அப்போ ஆப்ஷன் டி. இப்போ நம்ம சொன்ன அதே ஆன்சர் தான் வருது பாருங்கள். சரிங்களா? ஸோ மெத்தடாகவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஆப்ஷன்லேருந்து எப்படி போகிறதுன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரெண்டுமே யூஸ் ஆகும். சரிங்களா? அடுத்து 103 பாருங்கள். படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணத்தில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸுங்கிறது இங்கே வெளிக்கோணமாக கொடுத்துருக்காங்க. முன்னாடியே சொல்லியிருக்கோம், வெளிக்கோணங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய அந்த எதிர்கோணங்களுடைய கூடுதலுக்கு சமமாக இருக்கும். அப்போ இந்த 2 கோணம் என்னன்னு தெரியணும். அதுக்கு தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுற்றி 3மே எத்தனை சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா 8 சென்டிமீட்டர். அப்போ ஒரு சமபக்க முக்கோணம் அப்படின்னா அதோட 3 கோணங்களுமே எப்படி இருக்கும் அப்படின்னா சமமாக இருக்கும். அப்போ 60 60 60 2 விதத்தில் இதை முடிவு பண்ணலாம். இது வெளிக்கோணம், அப்போ உள்ளெதிர்கோணங்களுடைய கூடுதலுக்கு சமமாக இருக்கும். ஸோ 60 + 60 என்ன கிடைக்கும் அப்படின்னா 120 டிகிரி கிடைக்கும். அப்படியும் முடிவு பண்ணலாம். இல்லாட்டி இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இதுக்கு மேலே அமையக்கூடிய கோணம் பார்த்திங்கன்னா 180 டிகிரி.
அதில் 60 போயிடுச்சு, மீதி என்னவாக இருக்கும் அப்படின்னா 120 டிகிரியாக இருக்கும். எப்படி முடிவு பண்ணிங்கனாலும் ஓகே தான். ஸோ எப்படி பார்க்க போனால் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 120 டிகிரி. சரிங்களா? அடுத்ததான் 104. x² - 8x + 16 = 0 என்ற இருபடி சமன்பாட்டின் தீர்வுகளின் தன்மை. தீர்வுகளின் தன்மை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது b² - 4ac. நான் முதல்ல லாஜிக் என்னன்றதை சொல்லிடுறேன். b² - 4ac கண்டுபிடிக்கணும். b² - 4ac ஒன்றும் இல்லை, a அப்படிங்கிறது x² கோஎஃபிஷியன்ட், x² முன்னாடி இருக்கிற நம்பர் 1. b அப்படிங்கிறது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் -8. c அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம் 16. இப்போ இந்த ஃபார்முலா படி b² - 4ac அப்ளை பண்ணோன்னா 3 விதமான ஆன்சர்ஸ் நமக்கு கிடைக்கும். ஒன்று ஆன்சர் >0 வரும், அதாவது 0 விட அதிகமாக ப்ளஸ் நம்பர் வரும், இல்லை =0 வந்துடும், 0வே கிடைக்கும், இல்லாட்டி <0 கிடைக்கும், அதாவது மைனஸில் ஆன்சர் கிடைக்கும். ப்ளஸில் கிடைக்குதா, மைனஸில் கிடைக்குதா, 0 கிடைக்குதா அப்படிங்கிறது. சப்போஸ் >0 கிடைச்சது அப்படின்னா தீர்வு எப்படி இருக்கும் அப்படின்னா மெய் மற்றும் சமமற்ற தீர்வுகளாக இருக்கும். >0 ஆன்சர் ப்ளஸில் கிடைச்சதுன்னா மெய் மற்றும் சமமற்ற தீர்வுகள். சப்போஸ் =0 கிடைச்சது அப்படின்னா மெய் மற்றும் சமமான தீர்வுகள். சப்போஸ் <0 கிடைச்சதுன்னா மெய்யன் தீர்வுகள் கிடையாது அப்படின்றது கிடைக்கும். இந்த 3 ஆன்சர். ஓகேவா? அப்போது இது 3த்தில் எது வருதுன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் கொண்டு வந்து அப்ளை பண்ணலாம். b², அப்போ -8² - 4 ஏவோட வேல்யூ 1, சியோடைய வேல்யூ 16. 8² பண்ணோம் அப்படின்னா 64, -² பண்ணோம் ப்ளஸ் ஆகிடும், மைனஸ் 4ஐயும் 16ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 64. அப்போ 64 - 64 0 கிடைக்குது. இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம், =0 வந்தால் என்ன சொல்லியிருந்தோம்? மெய் மற்றும் சமமான தீர்வுகள் அப்படிங்கிறது தான் இந்த கேள்வியோட ஆன்சர். ஏன் இது 3த்தையுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதே கொஷினை மாற்றி கூட அவங்க கேட்கலாம் பாருங்கள். சரிங்களா? அப்போ உங்களுக்கு விஷயம் வெறும் இந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கிறதோட கிடையாது, கான்செப்ட் என்னங்கிறத புரிஞ்சிருக்கணும். ஸோ b² - 4ac கண்டுபிடிக்கணும். >0 வருதா, =0 வருதா, <0 வருதான்னு பொறுத்து ஆன்சரை முடிவு பண்ணணும். சரிங்களா? 10th புக்குகளில் இருக்கக்கூடிய கொஷின்மா இது. ஓகேவா? அடுத்ததான் 105. நிகழ்வு செவ்வகம் சார்ந்து சரியான கூற்றினை காண்க. இவங்க இங்கே கீழே கொடுத்துருக்கிற இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பார் கிராஃபையும் ஹிஸ்டோகிராமையும் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார் கிராஃப்ன்றது பட்டை விளக்கப்படம், ஹிஸ்டோகிராம் அப்படிங்கிறது நிகழ்வு செவ்வகம். இவர் பார்த்தீங்கன்னா இதில் எது சரியான, அவங்க ஆக்சுவலாக ஹிஸ்டோகிராமுக்கு எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. தொகுக்கப்படாத தரவுகளை குறிக்க பயன்படுகிறது. இல்லை, தொகுக்கப்படாத தரவுகளை குறிக்கிறதுக்கு பயன்படுறது பார் கிராஃப், தொகுக்கப்பட்ட தரவுகளை குறிக்கிறதுக்கு பயன்படுறது ஹிஸ்டோகிராம். ரைட்டா? அடுத்தது ஆப்ஷன் பி, பட்டைகளுக்கு இடையில் இடைவெளி இருக்கும். நோ, பட்டைகளுக்கு இடையில் எங்கே இடைவெளி இருக்கும்னா பார் கிராஃபில் தான் இடைவெளி இருக்கும், ஹிஸ்டோகிராமில் பட்டைக்கு இடையில இடைவெளி இருக்காது. அடுத்தது, ஒவ்வொரு செவ்வகத்தின் உயரம் மற்றும் அகலம் கவனிக்கத்தக்கது. ஆமாம், ஹிஸ்டோகிராம் பொறுத்த வரைக்கும் ஒரு அந்த பட்டையினுடைய உயரமும் செவ்வகத்தினுடைய இந்த போடுள்ள ஒன்றும் இல்லை, இப்படி கிராஃப் போட்டு இப்படி போடுறோம் இல்லைங்களாமா, அதை பொறுத்து தான் அந்த உயரமும் அகலமும் கண்டிப்பாக கவனமாக போடணும். கவனிக்கத்தக்கதுன்னா கரெக்டாக போடணும் அப்படிங்கிறது. எப்படி வேணாலும் போடலாம் அப்படின்னு கிடையாது. பார் கிராஃபுக்கு அந்த அவசியம் கிடையாது. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பட்டையின் உயரம் கவனிக்கத்தக்கது ஆனால் அகலம் அல்ல. இதே ஸ்டேட்மெண்ட்டை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. இது அப்படியே மாற்றி சொல்கிறோம் அப்படின்னா அது பார் கிராஃப், அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக அங்கே கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் ஏவும் பியும் பார் கிராஃபோட ஸ்டேட்மெண்ட். அடுத்தது 106. 117 /28 118 /23 என்ற எண்கோவையின் 1ஆம் இலக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், 117 நமக்கு 1ஆம் இலக்கம் தான் தேவை, 1ஆம் இலக்கம் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ 7² அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 49. 49 × 49னா 9 9 81 அப்படின்னா இது 7², இதுவும் 7². ஸோ 7 பவர் 4, 7 பவரில் 4 வருதுன்னா 1ஆம் இலக்கம் 1 வரும். பவரில் 28 இருக்குது. அப்போ 1 பவர் 4 ஹோல் பவர் 7ன்னு எழுதலாம். ஏன்னா 7 4 28. ஸோ 1ஓட பவரில் என்ன இருந்தாலும் ஆன்சர் 1 தான் வரும். ஸோ முதல் நம்பருடைய 1ஆம் இலக்கம் 1 ப்ளஸ் 2ஆம் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 118 பவர் 23 8. 8ஓட பவரில் 2 வந்துச்சு அப்படின்னா 8 8 64. சப்போஸ் 8ஓட பவரில் 3 வருது அப்படின்னா 8 4 32, 2ன்னு முடியும். நம்ம 4ஏ வச்சுக்கலாம். சரியா? இப்போ 8ஓட பவரில் 2னா 4. ஏன்னா
4ஓட பவரில் 4 வருது அப்படின்னா சாரி 4ஓட பவரில் 3 வருது அப்படின்னா அது என்னன்னே முடியும்னா 4ன்னே முடியும். கரெக்டாக? அப்போது இங்கே 8ஓட பவரை பொறுத்து நம்ம சொல்லணும். அப்படி இல்லாட்டி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஓட பவரில் 4ஆக மாற்றிக்கலாம். ஏன்னா 8ஓட பவரில் 4ஆக மாற்றிக்கினீங்க அப்படின்னா பாருங்கள் 8 ஸ்கொயர்னா 4, இன்னொரு 8 ஸ்கொயர்னா 4, நன்னாங்கு 16ன்னு முடியும். கரெக்டாக? ஏன்னா 6ன்னு முடியுதுன்னா 6ஓட பவரில் என்ன இருந்தாலும் 6ன்னு தான் முடியும். ஸோ இந்த 8 பவர் 4 அதுதான் என்னென்னு கிடச்சிதுன்னா 6ன்னு கிடச்சிருது. ரைட்டா? அப்போது இந்த பவரில் இருக்கக்கூடிய 23 புரியுதுங்களாம்மா? பவரில் 23ன்னு இருக்குது. இப்போ 6ஓட பவரில் 23 இந்த 4ஆல் வகுத்துடுறோம். 4ஆல் பார்த்தோம் அப்படின்னா 24 4ஆல் வகுத்திங்கன்னா 5 20, மீதி என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு 3 கிடைக்கும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா 6 பவரில் 5 இன்ட்டு 8 பவரில் 3 இருக்குன்னு அர்த்தம். 6 பவரில் என்ன இருந்தாலும் என்ன தான் வந்துட போகுது அப்படின்னா நமக்கு 6ன்னு வந்துட போகுது. 8 பவர் 3 8 பவர் 3னா 8 கியூப் 512. கடைசி நம்பர் என்ன வந்துடுதுன்னா 2 வந்தது. இங்கே 6 இங்கே 2, அப்போ 6 2 12. ஸோ இங்கே 1ஆம் இலக்கம் என்ன வருதுன்னா 2. அப்போ 1ஐயும் 2ஐயும் கூட்டினோம் அப்படின்னா 3. ஸோ ஆன்சர் 1ஆம் இலக்கம் 3ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் சி. மீண்டும் கூட ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு வேறு இன்னும் சில ஷார்ட்கட்லாம் கூட இருக்குது. அதை யூஸ் பண்ணி கூட போடலாம். நான் அந்த ஐடியாவையும் சொல்கிறேன், உங்களால் புரிஞ்சிக்க முடியுதான்னு பாருங்கள். பவரில் இங்கே 28 இருக்குது. இது எல்லா நம்பருக்கும் மேட்ச் ஆகும். அவங்க கொடுத்துருக்கிற பவர்லேருந்து 1 மைனஸ் பண்ணிடணும். 28ல் 1 போயிடுச்சுன்னா 27. இதை 4ஆல் வகுக்கணும். 27 4 வகுத்திங்கன்னா மீதி என்ன வருதுன்னு பார்க்கணும். 6 24, மீதி என்ன வரும் 3. இங்கே 1ஆம் இலக்கம் என்ன இருக்குது 7. இந்த 7ஓட பவரில் கொண்டு வந்து இந்த மீதியை போடணும். ஏற்கனவே நம்ம 1 மைனஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மைனஸ் பண்ண 1 இங்கே ப்ளஸ் பண்ணிடணும். அப்போ 7 பவர் 4. 7 பவர் 4னால் என்ன வரும்னு தெரிஞ்சால் போதும். 7 பவர் 4னால் 7 7 7 7ன்னு அர்த்தம். 7 49 7 49 9 9 81. ஸோ இதோட 1ஆம் இலக்கம் 1ன்னு இருக்கும். இப்படி அடுத்தது அதே மாதிரி இங்கே வாங்க 23. கரெக்டாக? 23லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 22. 22 4ஆல் எந்த நம்பராக இருந்தாலும் 4ஆல் தான் வகுக்கணும். 4 வகுத்தேன்னா மீதி என்ன வருதுன்னு பார்க்கணும். 5 20, மீதி என்ன வரும்னா 2. இதை கொண்டு வந்து இந்த 1ஆம் இலக்கம் 8 இருக்குது இல்லையா, 8ஓட பவரில் இந்த 2 ஏற்கனவே மைனஸ் பண்ண 1 இப்போ ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்போ 8 பவர் 3. 8 கியூப் அப்படின்னா 512. ஸோ 1ஆம் இலக்கம் என்ன வருதுன்னா 2ன்னு வருது. 2 அவங்க இடத்துக்கு நடுவில் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 1ஐயும் 2ஐயும் கூட்டினோம் அப்படின்னா 3. இந்த ஐடியாவையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல சொன்னது கொஞ்சம் ஏதோ சுற்றி வரது மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கான்செப்ட் புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா நம்பருக்குமே இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி உங்களால் போட முடியும். சரிங்களா? ஸோ ஆன்சர் 3 ஆப்ஷன் சி. அடுத்ததாக 107. 4 x/5 இன்ட்டு 3 3/4 = 18 எனில் எக்ஸின் மதிப்பு. இது ஏற்கனவே ஒரு டெட்டில் கேட்டிருக்காங்கம்மா. அதே சேம் கொஷின் ரிப்பீட் ஆகிருக்கு. இந்த முதல்ல இருக்கிற மிக்சடு ஃப்ராக்ஷன் அப்படியே இருக்கட்டும், எதுவும் பண்ண வேண்டாம். இந்த மிக்சடு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பராக மாற்றிக்கோங்க. 3 12 12 15/4 அப்போ = 18. மல்டிப்ளையில் இருக்கிறது அந்த பக்கம் போகுதுன்னா ரெசிப்ரோக்கலாக போகும். அப்போ 15/4 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 4/15 தலைகீழாக போச்சுன்னா கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 5 3 15 6 3 18. கரெக்டாக? அப்போ 6 × 4/5. ஸோ 6 24/5ன்னு கிடைக்குது. 24/5 எப்படி எழுதலாம்? 24ல் 4 5 20, மீதி 4/5. நமக்கு இந்த பக்கம் என்ன இருக்குது 4x/5. பாருங்கள் 4 4 5 5 இருக்குது. அப்போ எக்ஸுக்கு நேராக இருக்கக்கூடிய நம்பர் 4. ஸோ எக்ஸோட வேல்யூ 4. x = 4. ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்து 108. பின்வருவற்றுள் எதன் மதிப்பு -50ஆக இருக்கும்? ஸோ ஒரு வேலையாக போட்டு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏவில் பாருங்கள் -30 -5 20. அப்போ -30 -20னா என்ன கிடச்சிதுன்னா -50 கிடச்சிருது. அவங்க கேட்டிருக்கிறது எதோட மதிப்பு -50ஆக இருக்கும் தான் கேட்டிருக்காங்க. முதல் ஆன்சர் தான் வந்தது. ஸோ ஆப்ஷன் ஏ. நீங்கள் என்ன மீதியை ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. கரெக்டாக? அடுத்ததாக 109 பாருங்கள். 103 கியூப் -98 கியூபின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை 2 விதத்தில் போடலாம். ஒன்று ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போடுறது a - b ஹோல் கியூப்டு. இல்லாட்டி அப்படின்னா வேறு இதை டைரெக்டாகவே அப்படியே க்யூப் பண்ணுறது. 103 க்யூப் பண்ணிவிட்டு 98 க்யூப் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறது. உங்களுக்கு அதுதான் ஈஸியாக இருக்கும். 103 க்யூப் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 109 27 27 இந்த மாதிரி கிடைக்குது. எது
103 க்யூப் பண்ணால் சரியா. அதே மாதிரி 98 98 க்யூப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 94 11 92ன்னு கிடைக்குது. நடுவில் மைனஸ் கொடுத்துருக்கிறதால இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 15 15 35ன்னு கிடைக்குது. ஸோ 15 15 35 ஆப்ஷன் சி தான் நம்மளோட விடை. நீங்கள் பால் மாறாமல் க்யூப் பண்ணிவிடுங்க, 3 வாட்டி பெருக்கிடுங்க சரிங்களா. அதுதான் ஈஸி. ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு அந்த மாதிரியான பெருக்கள்லாம் வரும். அதை விட ஈஸி க்யூப் பண்ணிடுறது சரிங்களா. அடுத்தது 110 ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட படத்தில் பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 180. எக்ஸு ஒய் இசட்ன்றது வெளிக்கோணம். வெளிக்கோணனுடைய கூடுதல் என்ன வரும்னா 360 டிகிரி வரும். உட்கோணங்களுடைய கூடுதல் தான் முக்கோணத்தில் 180 டிகிரி வரும். அப்போ இது கிடையாது சரியா. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இதுவும் கிடையாது. ஏன்னா வெளில 360 உள்ள 180 எப்படி ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும், அதனால் அதுவும் கிடையாது. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஆமாம். ஏன்னா வெளிக்கோணனுடைய கூடுதல் 360, உட்கோணனுடைய கூடுதல் 180. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 இன்ட்டு, அப்போ 2 180 பெருக்குனா 360. அப்போ ஆப்ஷன் சி தான் இந்த கேள்விக்குண்டான சரியான விடை சரிங்களா. அடுத்ததாக 111 ஒரு சமவாய்ப்பு சோதனை நடத்தப்படும் பொழுது பின்வருவனவற்றுள் எவை ஒரு விளைவின் நிகழ்தகவாக இருக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், நிகழ்தகவு அப்படின்னா மைனஸில் வரக்கூடாது. இங்கே மைனஸில் வந்துருச்சு. ஃப்ராக்ஷனில் இருக்குன்னா கீழே தான் பெரிய நம்பர் இருக்கணும், மேலே சின்ன நம்பர் இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள் 107%னா 107/100ன்னு அர்த்தமாயிடுது. கீழே சின்ன நம்பர் ஆகிடுது. அப்போ இது கிடையாது. 2/5 ஆமாம், கீழே பெரிய நம்பர் இருக்குது. அப்போ இது நிகழ்தகவுடைய மதிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 2/5 ஆப்ஷன் சி பாருங்கள். 5/2ன்னு கொடுத்துருக்காங்க. கீழே சின்ன நம்பர் இருக்குது. நிகழ்தகவில் கீழே சின்ன நம்பர் வராது, கீழே பெரிய நம்பர் தான் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, மேலே தான் சின்ன நம்பர் இருக்கும் சரிங்களா. அடுத்தது 112 ஒரு பரவலின் முகடு மற்றும் இடைநிலை முறையே 120 மற்றும் 128 எனில் சராசரி என்ன? நம்ம இதுக்கு ஏற்கனவே ஃபார்முலா சொல்லியிருக்கோம். முகடு ஈக்குவல் டு 3 இடைநிலை மைனஸ் 2 சராசரி. இங்கே முகடு கொடுத்துட்டாங்க 120 ஈக்குவல் டு 3 இன்ட்டு இடைநிலை சொல்லிட்டாங்க 128 மைனஸ் 2 இன்ட்டு சராசரி தெரியாது கரெக்டாக. மைனஸில் இருக்கிற 2 சராசரி இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இந்த 3ஐயும் 128 பெருக்கணும்னா 384 ப்ளஸ் 120 இங்கே வந்துடுச்சுன்னா மைனஸ் 120. 384லேருந்து 120 மைனஸ் பண்ணோன்னா 264. இந்த பெருக்கில் இருக்கிற 2 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா வகுத்தல். கேன்சல் பண்ணோன்னா 1 2 3 6 2 4. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 132 ஆப்ஷன் ஏ. ஓகேவா. அடுத்ததான் 113 மல்லிகா ஒவ்வொரு பையிலும் 9 ஆப்பிள்கள் கொண்ட 25 பைகள் வைத்திருந்தாள். அவளுடைய 6 நண்பர்களுக்கு அவற்றை சமமாக பங்கிட்டு கொடுத்தாள் எனில் ஒவ்வொரு நண்பரும் எத்தனை ஆப்பிள்களை பெற்றிருப்பார்? ஆப்பிள்கள் மீதம் இருக்க வாய்ப்புண்டெனில் எத்தனை? ஸோ மொத்தம் 9 ஆப்பிள் கொண்ட 25 பை. அப்போ 9 × 25 மொத்தமாக எத்தனை ஆப்பிள் வச்சுருக்காங்க அப்படின்னா 225 ஆப்பிள் வச்சுருக்காங்க. அதை 6 ஃப்ரெண்ட்ஸுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. அப்போ 6 பிரித்தோம் அப்படின்னா 3 18 மீதி 4 5 7 42 மீதி 3. அப்போ அவங்களால எத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்கு தந்திருக்க முடியும்னா 37 ஃப்ரெண்ட்ஸுக்கு தந்திருக்க முடியும். மீதி ஆப்பிள் பேலன்ஸ் இருக்குமானா ஆமாம் இருக்கும், 3 ஆப்பிள் இருக்கும். ஸோ 37,3 ஆப்ஷன் பி தான் இந்த கேள்விக்குண்டான சரியான விடை சரிங்களா. அடுத்ததாக 114 999 ஹோல் க்யூபின் மதிப்பு அங்கே சொன்னது மாதிரியே தான்மா இங்கேயும் க்யூபுக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஃபார்முலா அதாவது 999 எப்படி எழுதலாம் அப்படின்னா 1000 - 1 ஹோல் க்யூப் இப்படின்னு எழுதலாம். அப்போது a - b ஹோல் க்யூப் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னென்னா a க்யூப் மைனஸ் b க்யூப் மைனஸ் 3ab இன்ட்டு a மைனஸ் b. இந்த ஃபார்முலா படி யூஸ் பண்ணி இதில் கொண்டு வந்து ஒன்றா அப்ளை பண்ணி ஏன்னா 1000 பினா 1 அப்படின்னு கொண்டு வந்து அப்ளை பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். இல்லைனா 999 3 வாட்டி பெருக்கி முதல்ல 2 வாட்டி 999 பெருக்கி வர ஆன்சரோட மறுபடியும் 999 பெருக்கியும் ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிச்சிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும் சரிங்களா. நான் உங்களுக்கு ஃபார்முலாவாக வர்றதை சொல்லிடுறேன். மல்டிப்ளை பண்ணுறதை நீங்கள் பண்ணுறீங்க, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியது கிடையாது. ஆனால் ஃபார்முலாவாக சொல்லி தந்துட்டேன்னா வேறு எங்கேயாவது கூட யூஸ் ஆகும் சரிங்களா. இப்போ இதில் பாருங்கள் ஏங்கிறது 1000. அப்போ ஏ க்யூப்னா 1000 க்யூப் பண்ணுறேன். க்யூப் பண்ணும்போது 3 0 இருக்குது. அப்போது 3ன்றது க்யூப் பண்ணும்போது எத்தனை ஜீரோவாக மாறிடும் அப்படின்னா
9 ஜீரோவாக மாறிடும். 9 ஜீரோ வரும். மைனஸ் பி கியூப், இது எல்லாமே மைனஸ் தான் வருது பாருங்கள். 1 கியூப் பண்ணோன்னா 1, அப்போ -1 மைனஸ் 3ab 3 இன்ட்டு 1000 இன்ட்டு 1, அப்போ இது என்னவாயிடும் 3000 இன்ட்டு a மைனஸ் பி, 1000ல் 1 போயிடுச்சுன்னா 999. அப்போது 3000 இன்ட்டு 999ன்னு பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்னா 29 97 30 கிடைக்கும். இப்போ இது ரெண்டுமே மைனஸ் சிம்பிளுங்கிறதால இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் 1 0 0 7 9 9 2ன்னு இருக்கும். கரெக்டாக? இப்போ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 9 9 7 0 0 2 9 9 9ன்னு கிடைக்கும். எங்கே இருக்குது ஆன்சர்? 997 00 2999. இதோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்குண்டான சரியான விடை. சரிங்களா? போட்டு பார்த்தா சொல்ல முடியும். ஃபார்முலாவில் யூஸ் பண்ணாலும் சரி தான், இல்லை நீங்கள் 3 வாட்டி மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் சரி தான், தப்பில்லாமல் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது, எந்த விகிதம் விகித சமமாகும்? நம்ம ஏற்கனவே விகித சமம் பற்றி சொல்லியிருக்கோம் பாருங்கள். விகித சமம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல முதல் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆன்சரும் நடுவில் இருக்கிற 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆன்சரும் சேமாக இருக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், 3 20 பெருக்கிறோன்னா 3 2 60, 2 30 பெருக்கிறோன்னா 30 60. இங்கேயே கரெக்டாக வந்துடுச்சு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஒருவேளை வரலன்னா நம்ம அடுத்தடுத்து பார்த்துருக்கணும். நீங்கள் வேணா இங்கே பாருங்களேன், 2 3 பெருக்கிறோன்னா 3 6, நடுவில் இருக்கிற 5 4 பெருக்கிறோன்னா 5 20, 2 ஈக்குவலாக இல்லை. 3 11 பெருக்கிறேன்னா 30 33, 6 5 பெருக்கிறேன்னா 5 30, 2 ஈக்குவலாக இல்லை. 4வது ஆப்ஷனும் அந்த மாதிரி வராது. சரிங்களா? அவங்க கேட்குறது எது விகித சமம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது 116. தரவுகள் 12 x 28 ஆகிய தரவுகளின் சராசரி 18 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. சராசரினா என்ன அர்த்தம்? மொத்தத்தையும் கூட்டி எத்தனை நம்பர் இருக்கோ அதனால் வகுக்கிறது. இங்கே மொத்தம் 3 நம்பர் இருக்குது. ஸோ 12 ஒரு 28 கூட்டணுன்னா 40 + x பை மொத்தம் 3 நம்பர் இருக்கிறதால பையில் 3 ஈக்குவல் டு 18. 3ஐயும் 18ஐயும் பெருக்கிறேன்னா 54, ப்ளஸில் இருக்கிற 40 இங்கே வந்துடுச்சுன்னா மைனஸில் 40, 54ல் 40 போயிடுச்சு அப்படின்னா 14. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 14. அடுத்ததாக 117. ஒருவர் 2400 ஸ்கொயர் ஃபீட் இடத்தை ரூபாய் 24 லட்சத்துக்கு வாங்கி அதில் 1200 சதுர அடி ரூபாய் 24 லட்சத்திற்கு விற்பனை செய்கிறார். அனைத்து இடத்தையும் அதே விலைக்கு விற்பனை செய்த பின் அவருக்கு கிடைக்கும் லாபம் அல்லது நட்டம் காண்க. இது ஒன்றுமே இல்லை பாருங்களேன், 2400 ஸ்கொயர் ஃபீட்டு வாங்கின அதே விலைக்கு 1200 ஸ்கொயர் ஃபீட்டு விற்கிறார். அப்போ இன்னொரு 1200 விற்றா 2400 ஸ்கொயர் ஃபீட். அப்போ இதே மாதிரி இன்னொரு 24 லட்சத்துக்கு. கரெக்டாக? ஸோ 24 48 லட்சத்துக்கு விற்பார். கரெக்டுங்களா? அப்போ அவருடைய ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா 24 லட்சம். லாபமாக நஷ்டமானு கேட்டிருக்காங்க. லாபம் 24 லட்சம். ஏன்னா கீழே மைனஸ்லேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நஷ்டமாக இருந்தால் அதில் சொல்லணுன்ட்டு. நஷ்டம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. கரெக்டாக? கொஷின் புரியுதுங்களா? 2400 ஸ்கொயர் ஃபீட் வாங்கின 24 லட்சம் கொடுத்து வாங்கினதை 1200 ஸ்கொயர் ஃபீட்டே அந்த 24 லட்சத்துக்கு விற்றுறாரு. ஸோ இன்னொரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வரக்கூடியதுன்றது அவருக்கு ப்ராஃபிட். ஓகேங்களா? அடுத்து 118. 4 நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்பட்டால் 4 தலைகள் கிடைக்க நிகழ்தகவு. 4 நாணயங்கள், ஒரு நாணயம் டாஸ் பண்ணுறாங்கன்னா NF வந்து 2, 2 நாணயம் டாஸ் பண்ணுறாங்கன்னா 4, 3 நாணயம் டாஸ் பண்ணுறாங்கன்னா NF 8, 4 நாணயம் டாஸ் பண்ணுறாங்கன்னா 8 2 16. அப்போ பையில் என்ன வந்துடும்னா 16. 4 தலைகள்னா டாஸ் பண்ணுற 4த்துலேயுமே தலை இருக்கிறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் 1/16 ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்ததாக 119. முதல் n இயல் எண்களின் சராசரி. பாருங்கள், முதல் n இயல் எண்களின் கூடுதல்னால் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கரெக்டாக? முதல் n இயல் எண்களின் கூடுதலுக்கு என்ன ஃபார்முலா? n × n+1/2. சராசரின்னு கேட்டிருக்காங்க. சராசரினா எத்தனை நம்பர் இருக்கோ அதனால் டிவைட் பண்ணணும். எத்தனை நம்பர்? n நம்பர். அப்போ n-ஆல் வகுக்கணும். ஸோ n கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் n+1/2 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி, n+1/2. ஓகேவா? அடுத்தது 120. p + 2q = 18, pq = 40 எனில் 2/p + 1/q. இது ஒரு 3-4 கொஷின் பேப்பரில் இதே கொஷினை கேட்டிருக்காங்கம்மா. ஒன்றும் இல்லை, கீழே எல்சிஎம் எடுத்திங்கன்னா இங்கே pq கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2q + p. பாருங்கள், 2q + pக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 18 பை pqக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 40. கேன்சல் பண்ண முடியுமா? 9 2 22. ஸோ ஆன்சர் 9/20 ஆப்ஷன்
சி 9/20ங்கிறது தான் நம்மளோட விடை. சரிங்களா? ஸோ இதோட 7/2/2023 ஃபோர்நூன் கேட்ட கொஷின்ஸில் இருக்க மேத்ஸுக்கான ஆன்சர் கீ முடியுதுமா. அடுத்த வீடியோவில் இதே டேவில் ஆஃப்டர்நூன்லேயும் மேத்ஸ் கொஷின் பேப்பர் தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆன்சர் கீயை பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.